வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேந்திர வித்யாலயா கிளாஸ் ஒன் அட்மிஷன்ஸ். அதாவது அட்மிஷன்ஸ்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அதை வந்து எப்படி ஃபில் பண்றது நிரப்புவதற்கு. அதே மாதிரி ஏதாச்சும் நீங்க வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி ஃபாஸ்டா ஃபில்அப் பண்ணிட்டு ஏதாச்சும் தப்புகள் தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கும் நான் வந்து இந்த உதவி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது கடந்த 3 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா எதனால நான் இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவசரத்திலயோ இல்ல என்ன பண்ணணும்னு தெரியாமலையோ நிறைய வந்து சின்ன சின்ன தப்புகள் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அப்ளிகேஷன்ல வந்து செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா குழுக்கள்ல செலக்ட் ஆயிட்டு நீங்க ஸ்கூல்ல போய் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிறு சிறு தவறுகள்னால ரிஜெக்ட் ஆயிடுது. ஓகேவா? இது வந்து கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட், இது கவர்மெண்டோட இது. அதனால நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து திருப்பி சரி பண்றதுக்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதே அதே ஒரு ரீசனை எடுத்து டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது நிறைய பேர் நான் பார்க்கும்போது தான் சரி, எனக்கு நல்ல விஷயம் தெரியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும், எது நீங்க கொடுத்தா நான் கரெக்டா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி எந்த தப்பும் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால தான் நான் நிறைய பேருக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு சான்சஸும் இருக்கு. ஏன்னா தெரியும் எனக்கு எப்படி அப்ளிகேஷன் போட்டா. ஸோ அந்த இதனால தான் இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நீங்க என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க அனுப்பணும், அதை நான் எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தேவை, அதை வச்சு நான் எப்படி அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபில்அப் பண்ணி தர போறேன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்மிஷன் இந்த வருஷம் கிளாஸ் ஒன் 2026-27க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 8 தேதி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வீடியோ போடும்போது இன்னைக்கும் நான் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் வெப்சைட்ல தான் இருக்கேன். கேந்திரிய வித்யாலயோட இணையதளம் இது. இங்க தான் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் போடுவாங்க. இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பேஜ் காலியா தான் இருக்கு. இன்னும் அட்மிஷன் போடல. சில பேர் கூட கால் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. யார் சொன்னாலும் இந்த ஆன்லைன் இந்த லிங்க் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். இதுல போய் பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து 2026-27ன்னு ஏதாச்சும் இங்க டீடைல் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ என்னோட சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது இதுல வந்து நான் கேந்திரிய வித்யாலயா ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நான் போட்டே வரேன். அதை வருஷம் வருஷமா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் அந்த வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஸோ கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, அதே மாதிரி டீட்டெயில்டா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் எந்த விஷயமா இருந்தாலும் தனித்தனியா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அது கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ ரொம்ப லேட் பண்ணாம டைரக்டா நான் வந்து இப்ப கண்டென்ட்க்கு போயிடுறேன். என்னன்னா நீங்க எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணணும், ஹவு டு காண்டாக்ட், நிறைய பேர் கேட்கறாங்க எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்லி அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றது, அதே மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணா அதை வந்து கரெக்ட் பண்றது, அது மட்டும்தான் நான் இந்த இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். அதே மாதிரி அதுக்கு மட்டும்தான் இந்த காண்டாக்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். KVS class 1 2026@yahoo.com, இதுக்கு தான் நீங்க வந்து டீடைல்ஸ் அனுப்பணும் எனக்கு. ஸோ என்னென்ன டீடைல்ஸ் தேவைன்னு நான் கீழே சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். பட் நான் வந்து மெயினான பார்ட் மட்டும் இங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டவுட்ஸுக்கு மற்ற டீடைல்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? பொறுமை இருக்கவங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நிறைய பேருக்கு வந்து போன வருஷமா சொன்ன மாதிரி ஒரு சிறிய சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன். ஏன்னா இது வந்து நான் என்னோட வேலைகள்லாம் விட்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அட்மிஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ யாருக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் பே பண்ண முடியும், ஓகே பரவாயில்ல நான் வந்து உங்கள்கிட்டயே ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கவங்க மட்டும் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. மற்றபடி ஓகே வேண்டாம் நான் ஃப்ரீயா இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு எப்படி எனக்கு அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் லைன் கேவி போட்டீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் போட்டு சப்ஜெக்ட் லைன்ல வந்து கேவி அட்மிஷன், குழந்தையோட பேரு எந்த ஊருன்னு போட்டு நீங்க வந்து சப்ஜெக்ட்ல போட்டணும். இது மாதிரி போட்டுட்டு கீழே வந்து டீடைல்ஸ் ஆஃப் உங்க பசங்களோட டீடைல்ஸை ஃபுல்லா கீழே அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை வச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுல வந்து நான் மெயினா என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த இமெயில் அட்ரஸ் கிடைச்சோடனே என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து இது வந்து கேவி அட்மிஷனுக்கு மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்.
ஸோ இதுல வந்து இதே சாக்கா வச்சுட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஓகேவா? என்னென்னமோ டவுட்ஸ் இமெயில்ல வருது. டவுட்ஸ் இந்த இமெயில்ல வந்ததுன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த இமெயில வந்து டவுட்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றவங்க மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஃபில் பண்ணணும், உங்களால வெயிட் பண்ண முடியும், வெயிட் பண்ண முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் டேட் இன்னும் வரல. டேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 15 days டைம் கொடுப்பாங்க. இந்த 15 daysல ஃபர்ஸ்ட் டேட்டா இருந்தாலும் லாஸ்ட் டேட் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாம எல்லாமே ஒண்ணுதான். இன்னும் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காங்க. நாள் அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும்னு. அது மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி நாள் நிறைய பேர் போயிட்டு தப்பு தப்பா எங்கேயாச்சும் இன்டர்நெட் சென்டர்ல எங்கேயாச்சும் கொடுத்துட்டு தப்பு தப்பா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால அவசரம் வேண்டாம். எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி என்கிட்ட நீங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு திரும்ப திரும்ப எனக்கு வந்து கால் பண்ணிட்டோ திரும்பி, ஏன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 மெயில் அனுப்பிடுறாங்க. ஏன்னா எனக்கு எடுத்தோடனே நிறைய 100-150 மெயில் வந்துடுது. ஒவ்வொன்றா தான் நான் பார்த்துட்டு போக முடியும். எடுத்தோடனே நீங்க அனுப்ப நான் எல்லாருக்கும் ஃபில் மிஷின் கிடையாது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் திருப்பி திருப்பி எனக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சு ஃபில் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நான் வந்து உங்க அப்ளிகேஷன் கிடைச்ச உடனே, இந்த தடவை போன தடவையும் அதே தான் பண்ணேன். அப்ளிகேஷன் கிடைச்ச உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். என்னோட நம்பரும் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் அதுல டேட்டும் சொல்லிடுவேன், எப்போ உங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவேன்னா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. திரும்பி திரும்பி எனக்கு கால் பண்ணி ரொம்ப அவசரமா இருந்ததுன்னா வெளியில ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என்னட்ட பண்ணணும்னா வெயிட் பண்ணி தான் ஃபில் பண்ணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி பண்ணாதீங்க. ஏன்னா 15 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்குள்ளார நீங்க எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா மெயினா கரெக்டா ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இது வந்து நான் தான் சொல்றேன், என்னோட வேலை, நான் ஆன் டாப் ஆஃப் என்னோட ஜாப் நான் வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுல கிடைக்கிற டைம், ஈவினிங் டைம் இல்ல எர்லி மார்னிங் டைம், சில டைம்ல நான் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேல என்னோட ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 8 to 10 அப்ளிகேஷன்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது மாதிரி லாஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து கான்டாக்டே கட் பண்ணிடுறீங்க. ஏன்னா சார்ஜஸ் நான் வாங்க போகும்போது அதுக்கப்புறம் அந்த சார்ஜஸ் கொடுக்காம தப்பிக்கிறதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. அது வந்து தப்பான விஷயம். அது அது நான் போன தடவை சொல்லிட்டேன். அவங்கள வேற நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணா எடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி அந்த நம்பரையும் பிளாக் பண்றது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா, நானே அப்ளை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷனும் கிடைச்சிடுது ஸ்கூல்ல. அதையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன அவங்க திறமையா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது மாதிரி இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நோக்கத்தோட வர வேண்டாம். ஜெனியூனா ஃபில் பண்ணும், எங்க குழந்தைங்களுக்கு நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க சும்மா ஏமாத்தி உங்கள்கிட்ட நான் ஃபில்அப் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டு போறேன்னு இந்த பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு வராதீங்க. ஓகேவா? இது நான் 2-3 வருஷமா பார்த்துட்டேன். பட் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஓகே. இது வந்து அதே மாதிரி ஒரே இதுல வந்து மல்டிபிள் கோட்டால அப்ளை பண்ணலாம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கோட்டா இருக்கு, ஆர்டிஇ கோட்டா இருக்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஜிசி கிடையாது. ஓகே, சிங்கிள் சைல்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த கவர்மெண்ட்லயே இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்டில வந்துருவாங்க. அதே மாதிரி ஆர்டிஇல இருந்தாலும் வந்துருவாங்க. அதனால உங்களோட இது என்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க வந்து உங்க வீடு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், அதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருந்தேன் ஆர்டிஇ அட்மிஷன் பத்தி. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்கேன். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா போடுங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிஇ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் இது ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி சீரியஸா சொல்றேன், சர்வீஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணா உடனே சீட் கிடைச்சிடும்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் கடைசியில குழுக்கள்ல தான் சீட்டு வரும். அது லக் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அது வந்து ஆன்லைன்ல போயிட்டு இது பண்ணுவாங்க, குழுக்கள் மாதிரி ஆன்லைன் சிஸ்டம் தான். ஒரே பட்டன் தட்டுவாங்க, எல்லா அப்ளிகேஷனும் சேர்ந்து ஒரு ரோல் ஆயிட்டு அங்க வந்து நம்பரை போட்டுரும். அந்த நம்பரை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸ்கூல்ல. அதுல போய் பாத்துக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயே நம்ம பாத்துக்கலாம். அதுக்கும் நான் தனியா வீடியோ போடுவோம், அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ மெயினான கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைன்னா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட். அதே மாதிரி நிறைய பேர் என்ன, பர்த் ஆயிட்டு சில பேர் நடுவுல பேரை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி நேம் சேஞ்ச் சர்டிபிகேட் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுங்க. ஆனா நம்ம இனிஷியலா என்டர் பண்றது பர்த் சர்டிபிகேட் நேம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நேம் சேஞ்ச் சர்டிபிகேட் போட்டுக்கலாம். அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ், ஓகேவா, போட்டோ நான் ரீசைஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்
இதுல போயிட்டு போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு அப்ப போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. சில பேர் வெயிட் பண்ணுங்க சார் போட்டோ ஸ்டுடியோ போகணும் அப்படின்லாம். அது மாதிரி தேவையே இல்லை. உங்கள்கிட்ட இருக்க எந்த போட்டோ கொஞ்சம் கிளியரா இருக்க போட்டோ மட்டும் ஒன்று அனுப்பிட்டா போதும். இப்போ ரீசெண்டா இல்ல மொபைல்ல டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா கூட போதும். அதை நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்குவேன். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டும் இது வந்து பிடிஎஃபா இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு போட்டோ எடுத்து பர்த் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாலும் போதும், நான் அதை மாத்திக்கிறேன். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நானாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஏன்னா இன்டர்நெட் சென்டர்ல தான் போயிட்டு அது கஷ்டம் உங்களுக்கு. அப்புறம் இந்த 2 சர்டிபிகேட் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நான் கிளியரா பல தடவை சொல்லியும் வீட்டுல இருக்க எல்லா சர்டிபிகேட்டும் அனுப்பிச்சு விட்டுறீங்க. அது தேவையே இல்லை. அது வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சர்டிபிகேட் எல்லாம் ஸ்கூல்ல கொடுக்கணும். எனக்கு அனுப்பி பிரயோஜனமே இல்லை. எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறீங்க. அது தேவையே இல்லை நான் சொல்லிட்டேன். எனக்கு தேவை அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சர்டிபிகேட்னா பர்த் சர்டிபிகேட் ஒன்று, அப்புறம் போட்டோ. இது 2 மட்டும் தான் தேவை. மீதி எல்லாமே டீட்டெயில் மட்டும் தான் தேவை. ஒன்லி டீட்டெயில்ஸ், நோ சர்டிபிகேட். இது வந்து குழந்தையோட முழு பேரு பர்த் சர்டிஃபிகேட்லயே இருக்கும். பட் ஓகே, நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நல்லது. மேல் ஃபீமேல்னு சொல்லி அனுப்பிடுங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா பர்த் டேட் வந்து மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆகலன்னா உள்ளார நான் டைப் பண்ணி என்டர் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க வந்து இந்த 6 வயசு 1 ஏப்ரல் 2026 6 வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னா தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஓகே, அது செக் பண்றதுக்கு நான் ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நான் காமிக்கிறேன். எங்க இருக்கு ஏஜுக்கு வந்து நான் இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் கால்குலேட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. ஸோ எந்த ஏஜ்ன்னு நான் இங்க கிரைட்டீரியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. எப்படின்னா 2 ஏப்ரல் 2018க்கு அப்புறம் 18க்கு அப்புறம் அது வந்து 1 டே லெஸ் தென் 8 இயர்ஸ். 1 ஏப்ரல் 2020 இதுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். 2019 எப்ப பிறந்த 2019 டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி 2018 வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை எந்த எலிஜிபிள். அதே மாதிரி 2020 ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல இருந்தா ஓகே. ஸோ இது வந்து எலிஜிபிள். அது மாதிரி சைல்டோட பிளட் குரூப் தெரிஞ்சா அனுப்புங்க. போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் போய் பிளட் குரூப்பை போய் பார்த்துட்டும் வரீங்க. அது மாதிரி தேவையில்லை. அதுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டைரக்டா எனக்கு தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அது பரவாயில்ல. அது மேண்டேட்டரி கிடையாது. அதே மாதிரி யாராச்சும் குழந்தைங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா, பர்சன் வித் டிசேபிலிட்டி ஏதோ மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைங்களா இருந்தா அதையும் அனுப்புங்க. என்ன மாதிரி மாற்றுத்திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அதே மாதிரி ஆர்டில நீங்க அப்ளை பண்றதுனால ஜென்ரலா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி இல்ல ஓபிசி. நம்ம தமிழ்நாடுல ஓபிசி கிடையாதுமாங்க. எம்பிசி, பிசி நீங்க இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல வந்துருவீங்க. அதனால உங்க ஆர்டில டிஃபால்ட்டா எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இந்த இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரின்னு சொன்னா போதும், சர்டிபிகேட் தேவையில்ல. நிறைய பேர் இன்கம் சர்டிபிகேட்லாம் அனுப்புறீங்க, அதுவும் தேவையில்ல. அதே மாதிரி இதுலயும் வந்து ஆர்டி இடபிள்யூஎஸ் கோட்டா, ஏன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாதவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில ஓகேவா ஃபார்வர்ட் கிளாஸ்ன்னு இருக்கும். ஓசி இல்ல எஃப்சின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்கவங்க இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து ஆர்ஐ இதுல ஆன்லைன்ல இ சேவையிலே அப்ளை பண்ணி வாங்கலாம். சர்டிபிகேட் நம்பர் எப்ப இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டிப்பா அனுப்பி ஆகணும். அதே மாதிரி பிபிஎல் ரொம்ப ரேரா போயிடுச்சு. இப்ப பிபிஎல் எல்லாம் கொடுக்கறது இல்ல. அது அப்படி பிபிஎல் இருக்காங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு கீழே சம்பளம் இருக்கவங்க வருஷத்துல. ஸோ அவங்கள்ட்ட பிபிஎல் சர்டிபிகேட் இருக்காது. பழசு இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்ப இல்லைன்னா இதை வந்து நீங்க விஏ ஆஃபீஸ்ல போய் கேட்கலாம். பிபிஎல்ல பேர் இருந்ததுன்னா சர்டிபிகேட் நம்பர், டேட், எப்ப இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா அது ஆன்லைன்ல இது வந்து ஃபில்அப் பண்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் எனக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸோட அம்மா அப்பாவோட முழு பேர், அம்மா அப்பாவோட ஃபுல் அட்ரஸ் எனக்கு வேணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்பா வந்து வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பரவாயில்ல. 2 பேருமே வேற இடத்துல வேலையில இருக்காங்கன்னா அந்த ரீசனுக்குனாச்சும் நம்ம வேற வேற அட்ரஸ் போட்டுக்கலாம். அது பத்தி தப்பே கிடையாது. ஏன்னா அம்மா இருக்க இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், அதே மாதிரி அப்பா இருக்க இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா 2 ஸ்கூலுக்கும் நீங்க அப்ளை பண்ணிட்டு எதுல கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க மாறிக்கலாம். அது நீங்க சொல்லிக்கலாங்க. ஓகே, ஒரு சில இடத்துல ஒரு சில ஸ்கூல்ல தான் பிரச்சனை பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ஸ்கூல்ல ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் நான் என்ன சொன்னது, ஆக்டிவ் வாட்ஸ்அப் நம்பர், எந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்களோ
அந்த நம்பரை எனக்கு அனுப்பிடுங்க. நிறைய பேர் வந்து ஏதோ அவசரத்துல அந்த நம்பர் அனுப்பிட்டீங்க. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் வேலைக்கு போற நம்பரா இருக்கு. அவங்க வேலைக்கு காலைல போனாங்கன்னா 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த நம்பரை ரீச் பண்ணவே முடியாது. அவங்க கம்பெனில நம்பர் அலோவ் பண்றது இல்ல சார்னு சொல்றீங்க. அதனால எந்த நம்பரும் உங்களால எடுக்க முடியும் 24 ஹவர்ஸ் வேண்டாம், டே டைம்ல எந்த நம்பர் யூஸ் பண்ண முடியுமோ அந்த நம்பரை தயவு செஞ்சு கொடுங்க. யூஸ் பண்ண முடியாத நம்பரை கொடுக்காதீங்க. இது எதுக்குன்னா ஒன்னு வந்து ஓடிபி எல்லாம் வரும். இன்னொன்னு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்கூல்ல இருந்து அந்த நம்பருக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இந்த இப்ப கொடுக்குற நம்பரை அட்லீஸ்ட் நீங்க அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு ஆக்டிவா வச்சு பாத்துக்கணும். யாராச்சும் கால் பண்ணணும். அன்னோன் நம்பர்ல இருந்து வந்தா உடனே கால் பண்ண. அது அட்மிஷன் முடிஞ்சது அந்த டேட்ல அப்புறம். ஓகே. அப்புறம் இமெயில் அட்ரஸ். அம்மா அப்பாவது கண்டிப்பா யாராச்சும் ஒரு இமெயில் அட்ரஸ் எனக்கு அனுப்புற இமெயில் அட்ரஸே நான் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த அட்ரஸை நீங்க போட்டுருங்க. பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா கண்டிப்பா அவங்க கேட்கறாங்க என்னவா எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, என்னவா வேலை பாக்குறீங்க. கண்டிப்பா ஒரு பேங்க்ல வேலை பார்த்தீங்கன்னா மேனேஜரா இருக்கீங்களா இல்ல சீனியர் அக்கௌண்டன்ட்டா இருக்கீங்களா, என்ன இருக்கோ அந்த இதை போடணும். அதே மாதிரி நீங்க மிலிட்ரி ஆர்மில இருந்தா கூட என்ன டெசிக்னேஷன்ல இருக்கீங்களோ அது போடணும். ஆர்மில ஏர்ஃபோர்ஸ்ல எதுல இருந்தாலும். ஓகே, அது எனக்கு அனுப்புங்க. கேவி ப்ரிஃபரன்ஸ். நான் சொன்ன மாதிரி அம்மா ஒரு இடம் அப்பா ஒரு இடம்னா 2 ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா 4 ஸ்கூலே இருக்கு. இப்போ ஆவடி ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஆவடியில 4 ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த 4 ஸ்கூலுக்குமே ஒரே இது அப்ளை. பட் ஒரு அப்ளிகேஷன்ல வந்து 3 ஸ்கூல் தான். ஓகேவா, 3 schools per application. இங்க போட்டுறேன். ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து 3 ஸ்கூல்ஸ் அப்ளை 3 ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான் லிமிட். நிறைய பேர் 2 அப்ளிகேஷன் போடலாமான்னு கேக்குறீங்க. 2 அப்ளிகேஷன் போட்டா ரெண்டுமே ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே, அந்த ரிஸ்க் வேண்டாம். மேக்ஸிமம் 3 ஸ்கூல்ஸ். நீங்க அதுல வந்து எது ப்ரையாரிட்டி 1 ப்ரையாரிட்டி அது மாதிரி கிடையாது. பட் 1 2 3ன்னு சொல்றாங்க. அது எந்த ஸ்கூல்ல நீங்க கிடைக்குதோ அதுல அட்மிஷன் போட்டுக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா 1 2 3ல சொல்லிடுங்க. அது பார்த்தீங்களா இல்ல கண்டிப்பா 1 2 3 வேணுமா அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. நான் அதுல ட்ரை பண்றேன். கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கூல் மட்டும் அனுப்புங்க. இல்ல ஓகே எங்க ஊர்ல ஒண்ணு பக்கத்துலயே இருக்கு, அது மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் என்னால கொடுக்க முடியும். ஏதர் பேரண்டோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்க முடியும்னா 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் நீங்க போட்டுக்கலாம். ஓகே. சர்வீஸ் ப்ரையாரிட்டி கேட்டகரியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா ஆர்மி எது போட்டிருக்கீங்களோ அது போட்டுட்டு, அதே மாதிரி இல்ல பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருக்கு. பப்ளிக் செக்டார் யூனிட்ல உங்களுக்கே தெரியும், அது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்மெண்ட் நடத்தாம பாதி வந்து பிரைவேட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலை. இப்போ பேங்க்லாம் 90% பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் தான். ஓகே, பேங்க் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்லாம் இருக்கு. அது வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ல வரும். அவங்க வந்து அந்த இது டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் முதற்கொண்டு எப்படி வந்து இந்த 7 வருஷம் 26ல இருந்து 7 வருஷம் பின்னாடி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு 2019ல இருந்து 2026க்குள்ளார எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு, எங்கேருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்றதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அது இல்லாம எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் நீங்க அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஒரு இதுல எழுதி பேப்பர்ல எழுதி நீங்க அனுப்புங்க. இல்ல உங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அட்மின் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களோட இன்புட் கொடுத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கிளிக்ல எல்லாமே வந்துடும். எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க, எப்ப டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அனுப்பணும். இதுல இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் முக்கியம். இது இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. நிறைய பேர் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களா குத்து மதிப்பா எழுதிடுறாங்க. பட் லேட்டர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ அவங்க எங்க இருந்தாங்க எப்படி வாங்குறதுன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அது எப்படியோ நீங்க தேடி உங்க டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு யார் கொடுப்பாங்கன்னு தேடி வாங்கிதான் ஆகணும். ஓகே, ஸோ எங்க இருந்தீங்க, எந்த டேட்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க, எந்த டேட்ல உங்களை ரிலீஸ் பண்ணாங்க, அங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க, அதே மாதிரி எங்க நீங்க போறீங்க, அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ 6 மாசத்துக்கு கீழே இருந்ததுன்னா அது கவுண்ட் இல்லை. 20 கிலோமீட்டருக்கு கீழே இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகே, ஸோ அதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப கரண்டா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறது டிரான்ஸ்ஃபர்ல வராது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்கன்னு வந்தது மட்டும்தான். இப்ப இங்க இருக்க இந்த டேட்ல இருந்து இங்க இருந்துட்டு இருக்கிறதோ டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அது வந்து இதுல ஆட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பணும்.
அதே மாதிரி நீங்க வந்து ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும்னு வச்சீங்கன்னா அப்டேட் நீங்க வந்து யார்கிட்டயோ கொடுத்து தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இல்ல எனக்கு வந்து செக் பண்ணி சொல்லுங்க அது மாதிரி சொல்றவங்களும் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். சில செக் பண்ணி சொல்லுங்க இதுதான் டீட்டெயில்ஸ்னு சொல்லி சேம் டீட்டெயில்ஸ் மேல நான் என்ன கேட்டிருக்கோனோ அதெல்லாம் நீங்க எனக்கு அனுப்பிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டு செக் பண்ண சொல்லலாம், நான் செக் பண்ணிக்கலாம். அதே இல்லைன்னா நீங்க வந்து இந்த இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இதை மாத்தணும், டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டேன், இல்ல மொபைல் நம்பர் தப்பா போட்டேன், இல்ல அட்ரஸ் தப்பா போட்டேன், ஏதாச்சும் மாத்தணும்னா கூட நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா அதே மாதிரி நீங்க என்ன இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க, லாகின் கோடு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மொபைல் நம்பர், இது வந்து மூணுமே வந்து முன்னாடியே லாகின் பண்ணிருக்க உங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை வச்சுதான் நான் லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்க என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த இமெயில் அட்ரஸ்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. திருப்பி சொல்ற மாதிரி ரெண்டே டாக்குமெண்ட் தான் தேவை, அது மீதி எல்லாமே டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும். அது இல்லாம சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருந்தது நான் சொல்றேன். இது வந்து சப்போர்ட் தான் நான் பண்றேன், கேரண்டி கிடையாது. நான் சொல்லிட்டேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட அப்ளை பண்ணா கண்டிப்பா சீட் கிடைச்சிடும்னு நினைச்சோம் என்கிட்ட அப்ளை பண்ண வேண்டாம், அது முன்னாடியே சொல்லிடுறேன். நான் சப்போர்ட் பண்றேன், எல்லாமே குழுக்கள்ல லக்ல கிடைச்சாதான் உண்டு. அதே மாதிரி டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் ஆகல. டேட்ஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் 15 நாள் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு. ரஷ் ஒண்ணுமே கிடையாது. ஏஜ் வயசு எப்படி நான் கால்குலேட் 6 to 8 வயசுக்குள்ள இருக்கணும், அந்த ஏஜை கால்குலேட் பண்றது தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா வேணும். ஆர்டிக்கு வந்து மினிமம் அங்க 6 மாசம் இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கணும். எனக்கு நீங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புனா போதும், அதுக்கு ப்ரூஃப் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் சன் வந்து ஆல்ரெடி ஆர்டில வந்து அங்க 3ஆவதோ 4ஆவதோ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட தம்பியோ தங்கச்சிக்கோ அங்க ஆர்டில அட்மிஷன் போடலாமான்னு கேட்கறாங்க. எஸ் போடலாம், அது மாதிரி ஒன்றும் கிடையாது, போட்டுக்கலாம். எஸ்ஜிசி சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டாவும் இல்ல சிங்கிள் பேரண்ட் கோட்டாவும் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி சிங்கிள் பேரண்ட் கோட்டா மில்லியனே கிடையாது, சிங்கிள் கேர்ள் சைல்டு இருந்தது அதை எடுத்துட்டாங்க. நோ செப்பரேட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சுட்டாங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கும் கிடையாது ஒண்ணுமே அது மாதிரி. ஓகே, இது வந்து நிறைய பேர் கேட்கறது என்ன, 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ளார இருந்தா மட்டும்தான் நாங்க அப்ளை பண்ணுமான்னு கேட்கறாங்க. அது மாதிரி கிடையாது. ஆனா அது ஆர்டில பிரைவேட்டா இருந்தீங்கன்னா ஆர்டில கிடைக்கிறதுக்கு அது மட்டும்தான் பண்ண முடியும். வேற எது போட்டீங்கன்னா அது ஜென்ரல்ல வந்துடும், அப்புறம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, ட்வின் பாய் ட்வின் கேர்ள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன் போடணுமான்னு கேட்கறாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும். அதே மாதிரி சில பேர் செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னும் டாக்குமெண்ட்ஸ் வரல அப்படின்னா நீங்க ஏதாச்சும் டிவோர்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணீங்கன்னா லீகலா அதை வந்து நீங்க காமிச்சிக்கலாம், அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் இருந்ததுன்னா பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து நேம் சேஞ்ச் ப்ரூஃபும் அதோடய அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் காமிச்சு பேரை மாற்ற சொல்லிக்கலாம். எல்லாமே லக்கி ட்ரா செலெக்ஷன் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ஆர்டி இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து லக்கி ட்ரா தான். குழுக்கள்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் போடுவாங்க, ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு திருப்பி திருப்பி கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எஸ், நீங்க வந்து 3 ஸ்கூலுக்கு ஒரே அப்ளிகேஷன்ல பண்ணலாம். இந்த வீடியோல இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.